வந்து கொலகார குடும்பம்னு பேசுறாப்புல, ஊழல்வாதிகள்னு பேசினாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னலாம் அதாவது ஒரு மனுஷன் இவ்வளவு கேவலமா வாழ்வானாங்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பிறப்பு தான் அந்த பல் மருத்துவர் பிரபு அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி இல்ல, 2 காணொலி இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 5-6 காணொலிகளுக்கு மேல பேசியாச்சு. இப்ப இவைகள் எல்லாம் அந்த நபரின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதெல்லாம் உண்மையான குற்றச்சாட்டுகள்னு கூட நான் ஏத்துக்கிறேன். அப்ப பிரபு அவர்கள் ரொம்ப கேவலமான ஆளு தானே. அப்போ ஒரு கேவலமான ஆளை நேர்ல சந்திக்கும் போது அந்த கேவலமான ஆள் வணக்கம் வச்சானா வணக்கம் வச்சுட்டு போறதும் கூட தப்பு இல்லை. அந்த கேவலமான ஆள் வந்த உடனே அந்த கேவலமான ஆளோட சட்டையை சரி பண்ணி அந்த கேவலமான ஆளை 2 முறை மாறி மாறி கட்டி பிடிக்கிறது எப்படி நல்ல மாண்பா இருக்கும். ரூசோடையாருன்னு ஒரு கொலையில பிரபு அவருடைய அப்பா வந்து சம்பந்தப்பட்டிருக்காருன்னு வீடியோ போடுறாங்க. இதற்கு ஆதாரமாக இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். ஏன் கட்டி பிடிச்சு இப்ப நீங்க வைக்கிற விமர்சனம் எத்தகையது? கொலகாரன், அயோக்கியன், அராஜகம் பிடிச்சவன், ஏமாத்துக்காரன், மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கன்னு சொல்லி பேசிவிட்டு மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க போய் கட்டி பிடிக்கிற நீ யாருன்னு கேள்வி வருமா வராதா? எதுக்கு போய் அந்த கட்டி பிடிக்கணும்? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் என்னோட கருத்து கிடையாது. பக்கத்தில் நின்னவரோட முக ரியாக்ஷன்ல இதெல்லாம் தான் வருது. முகம் தான் போகுது. அந்த இதுல வந்து ஹோம்லேண்டர் என்ன பண்ணுவாப்புல, மக்கள்கிட்ட எல்லாரும் சிரிக்கிற வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆனா அட் த சேம் டைம் அவங்க மேல வெறுப்பு இருக்கும். அந்த வெறுப்பும் இருக்கும், சிரிப்பு இருக்கும், ரியாக்ஷன் கொடுப்பாப்புல. அந்த சமாளிப்பு சிரிப்பு இங்கேயும் வருது. நான் என்ன கேட்கிறேன்னா, தப்பானவங்கன்னா அவங்க தப்பானவங்க தானே, தப்பானவங்க. ஆனா நான் வந்து காலரை தூக்கிடுவேன், கட்டி பிடிப்பேன், வேர்வையை தொடச்சு விடுவேன். வேர்வை யாருக்குன்னா வைகோவுடைய தொண்டருக்கு ஒருத்தருக்கு வேர்வையை தொடச்சு விடுறது. சரி, இதெல்லாம் பண்ணிட்டு இந்த பக்கம் போயிட்டு அவங்களை வந்து வண்ட வண்டியா திட்டுறது. இது எப்படிங்க அரசியல் நாகரிகம்? யார் காதலிங்க பூ சுத்துறீங்க? உண்மையா இருக்கிறதாங்க அரசியல் நாகரிகம். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க, தப்பானவனா தப்பானவன் சொல்லுங்க. அவன் தப்பானவன் தான், ஆனா நான் அவனை கட்டி பிடிச்சிக்குவேன். அவன் எனக்கு பிடிக்காதுதான், இருந்தாலும் அவன் கிட்ட வாங்கி திம்பேன். இது என்ன? இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு கேவல அரசியல். இது இந்த அரசியலை வந்து எடுத்து கொண்டு வந்து உட்காந்துக்கிட்டு நாகரிக அரசியல் பேசிக்கிட்டு இருந்தா, அப்ப நாளைக்கு வந்து ராஜபக்சே வந்து என்ன பண்ணுவீங்க? அவர் அந்த சிவப்பு தொண்டு அப்படி கட்டி பிடிச்சிருக்கீங்களா? ஐயோ என் சொல்ல ராஜு அப்படின்பீங்களா? ராஜபக்சே துப்பட்டா எப்படி போடக்கூடாதுப்பா, அப்படி போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? எனக்கு புரியல. தப்பானவன் நடத்துங்க. தப்பானவன் கேடு கட்டவன் இருந்தாலும் அவன் வந்து அரசியல் மாண்போட நான் நடத்துவேன். இது அரசியல் மாண்பா? அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நாளை பின்ன ஆட்சி அதிகாரத்துக்கு இவங்கலாம் வந்தாங்கன்னா, கொள்ளையடிக்கிறவன், அசிங்கம் பண்றவன், கொலை பண்றவன், கொலை குற்றத்துல கைதானவன், இவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு கட்டி பிடிச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரியான அரசியல் இது?